வணக்கம். நான் ராஜ் கிருஷ்ணன் என்ற டாக்டர் டிஆர்ஆர் கிருஷ்ணா, குழந்தைகள் நல மருத்துவர், திருச்சியில் இருக்கிறேன். நான் 84 to 1990 வரைக்கும் பிஆர்எஸ் ஸ்கூலில் படித்தேன். ஆக்சுவலாக நான் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அகிலாண்டேஷனில் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கும் டிஎம்டி சாருக்குங்கிற நட்பு அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக எங்கள் அப்பாவும் பவானி பதிப்பகம் ஓனர் மிஸ்டர் எல்எஸ்ஜி சாரும் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்பா, எல்எஸ்ஜி சார், டிஎம்டி சார், டிஎம்எஸ் சார், இவங்க 4 பேருமே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் பவானி பதிப்பகத்துக்கு எப்போல்லாம் போனாலும் இவங்க கூட பழகிற வாய்ப்பு இருந்தது. நான் அப்போ சின்ன வயசுலேருந்தே டிஎம்டி சார் என்னை எப்போ எங்கே பார்த்தாலும் அப்படியே கன்னத்தை பிடிச்சி ஒரு கிள்ளி ஒரு அழுத்தமான ஒரு முத்தம். அந்த முத்தத்தில் பார்த்தீங்கன்னா அதில் அவரோட வெத்தலை பாக்கு போட்டு அந்த ஸ்மெல் கலந்த ஒரு வாசம், அதாவது அம்மாவின் வாசம், அப்பாவின் கைப்பிடித்து நடந்து போகிற ஒரு வாசம், அது மாதிரி இது ஒரு வாசம் ஒரு பெக்யூலராக இருக்கும். ஐ திங்க் அது என்னால் எவ்ரி டைம் உணர முடியும். ஸோ அதனால் எனக்கு இவங்க 2 பேருமே எனக்கு ஆசான் குருவை தாண்டி ஒரு குடும்ப பந்தம் இருக்கும். தேங்க்யூ சார். ஆக்சுவலாக நான் 84ல் டிஎம்எஸ் சார் ஹெட் மாஸ்டர் ஆறாரு நம்ம ஏஆர்எஸ் ஸ்கூலில். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் என்னோடய அப்ளிகேஷன் தான். அவர் போட்ட ஃபஸ்ட்டு கையெழுத்து என்னோடய அப்ளிகேஷன் தான். நான் தான் நம்பர் 1 அப்ளிகேஷன் அவரோட இதில். ஸோ 6th-லேருந்து 12th வரைக்கும் அங்கே தான் படித்தேன். ஸோ இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட எனக்கு எங்கேயுமே எந்த இடத்துலையுமே ஒரு சலுகை கிடையாது. எல்லாத்துக்கும் கிடைக்க வேண்டிய காமன் ரைட்ஸ் தான் இருந்தது. இவன் தான் நான் என்சிஸில் இருந்தேன். ஐம் கேடர் ஒன்லி. சார்ஜென்ட்டாவோ தெரிஞ்ச பையன் அப்படிங்கிறதுக்காக எந்த ப்ரொமோஷனும் கிடையாது. டிபெண்டிங் அப்பான் யுவர் கெப்பாசிட்டி சார் கரெக்டாக பேஸ் பண்ணாங்க. அடுத்து நான் 10th முடிக்கும் போது என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இவங்க 2 பேரும் ஏற்படுத்தினாங்க. அதாவது 10th மார்க் ஷீட் வாங்க போகும்போது தான் என்னோடய மார்க்கை பார்த்துட்டு டிஎம்எஸ் சார் கண்டிப்பாக இவனை ஃபஸ்ட் குரூப்பில் சேருங்க, டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பாட்ட இன்சிஸ்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் எனக்கு அந்த எனக்கும் எங்கள் ஃபேமிலிக்கோ டாக்டருங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. பேசிக்காக நாங்கள் பிஸ்னஸ் ஃபேமிலினால ஃபஸ்ட் குரூப் படித்தா டாக்டர் ஆகும் அப்படிங்கிறதோட அவர் சொன்னனால ஓகே படித்தேன். கரெக்டாக நான் 12th முடிஞ்ச உடனே நானும் டிஎம்டி சார், அப்பா 3 பேரும் பெங்களூருக்கு சாரோட சிஸ்டர் வீட்டுக்கு போகும்போது பின்னாடி காரில் நான் நடுவில், அப்பா ஒரு பக்கம், டிஎம்டி சார் ஒரு பக்கம். ஈவன் என்டையர் ஜேர்னியில் நான் சாரோட மடியில் தலையை வச்சு அப்பா மேலே காலை போட்டு தூங்கிட்டு போன காலம் அது ஒரு சுகமான சுமைகள். அதுக்கப்புறம் இப்பயுமே சார் எங்கே பார்த்தாலும் எந்த இடத்துல என்னை பார்த்தாலும் அதே மாதிரி கன்னத்தை கிள்ளி ஒரு முத்தம் கொடுக்குறது ஸ்டில் அது ஒரு மெமரபிள் மெமரிஸ். ஈவன் ஒவ்வொரு இடத்துலையுமே சாரை பார்க்கும்போது எனக்கு அவர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலன்னா ஐயோ நம்மளை பண்ண மாட்டாரோ அப்படின்னு அந்த ஒரு பதஷ்டம் இருக்கும். ரியலி ஐ லைக் தட் அந்த ஃபீல். ஸோ எல்லாருமே நம்ம சொன்னோம், எல்லாருக்குமே நம்மளுக்கு சார் மாதிரி ஒரு ஆசான் கிடைத்தது நம்மெல்லாம் செஞ்ச புண்ணியம். ஐ திங்க் காட்ஸ் கிஃப்ட். சார் ரியலி உங்களை மிஸ் பண்ணுறோம். நீங்கள் பையனோட போய் செட்டில் ஆனது ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் எங்களுக்கு திருச்சியில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். எப்போ திருச்சிக்கு வந்தாலும் கிவ் அ கால் சார். நாங்கள் எல்லோரும் உங்களை பார்க்குறோம். நீங்கள் லாங் லிவாக இருக்கணும், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக உறுதுணையாக இருக்கணும். நன்றி, வணக்கம் சார். Dear Krishna, how are you? Thank you for your passionateness. What a passionate message you have given in the video. Do you remember? You refused to take biology. You insisted upon computer science. Your father took me to your house, asked me to convince you to take biology. He wanted you to become a doctor. I was able to prevail upon you. The team was also insisted that you must take biology. And at that time, I was not aware that you would later become a great child specialist experimenting with test tube babies. Excellent. I also remember visiting your Sugam clinic, and I can't forget the way in which you treated me when I entered your hospital. You may be a child specialist,
but you are a child for us. Thank you very much. God bless you.